அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரேன். அதே போல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு வரேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வாங்கிட்டு நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து கால் பண்ணியிருந்தீங்க, சார் ஸ்டடி மெட்டீரியலும் கொடுப்பீங்களா அப்படின்னீங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், எம்சிக்யூஸ் இதெல்லாம் ஒரு சிங்கிள் காம்போ. அதே போல் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தனி காம்போ ப்ரைஸ். சரி, இப்போ ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும்? முதல்ல உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் காட்டுங்க. உங்க ஸ்டடி மெட்டீரியல் சர்ப்ரைஸாக வச்சுட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க. இப்போ நான் ஷோ பண்றேன் ஸ்டடி மெட்டீரியல். இது போல ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நீங்க வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா குரூப் தியரி பார்க்க போறோம். ஒரே குரூப் தியரி மட்டும் பார்க்குறோம். அதாவது அல்ஜிப்ராவை பிரிச்சுட்டேன். என்னன்னு பிரிச்சிருக்கேன்? குரூப் தியரின்னு பிரிச்சிருக்கேன். இதாங்க என் ஸ்டடி மெட்டீரியல். ஓகே, ஸோ இப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரு புக்லெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேஜ் இந்த புக்லெட்டு. குரூப் தியரி மட்டும் 150 பேஜ் புக்லெட். இது தனியாக பிரித்து கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட் அல்ஜிப்ரா போர்ஷனில் குரூப் தியரி மட்டும் பாருங்க. சம் செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், மேப்பிங்ஸ், பைனரி ஆப்ரேஷன், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ், ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ், group, example of groups, properties of groups, subgroup, order of elements, cyclic group, coset and Lagrangian theorem, product of subgroups, normal subgroup, quotient subgroup, commutator subgroup, homomorphism, theory on homomorphism, corresponding theorem, Cayley's theorem, permutations group, automorphism, theory of automorphism, conjugate elements, application of class equations, conjugate of similar permutations, at P group, Solo's theorem, direct product, finite abelian group, array of group, order 6. ஸோ இதுதான் முதல்ல செட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து மேப்பிங்கை பற்றி சொல்லியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் கம்போசிஷன் மேப் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேப்பிங்கில் 1 1 on 2 அந்த ப்ராப்பர்ட்டி பேசுறது, எது on 2 மேப்பாக வரும், எது 1 1 மேப்பாக வரும் அப்படின்றது. அடுத்து கம்போசிஷன் மேப்பிங்கை கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை இந்த ஹேண்ட் மெட்டீரியல் தான் உங்களுக்கு அனுப்புவேன். ஓகே, குரூப் தியரிக்கு மட்டும் இந்த புத்தகம். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தா போதும். அதுக்கப்புறம் டெஸ்ட் கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் கொஷின்ஸு, எம்சிக்யூ, ஸ்டடி மெட்டீரியல் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து குரூப் தியரிக்கு மட்டும். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனு, அதனுடைய கான்ஃபரன்ஸு, ஸோ எதெல்லாம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக வரும் அப்படின்றதையும் கொஷினாக கொடுத்துருக்கேன். ஈக்குவலன்ஸ் கிளாஸஸை டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஓகே, அப்புறம் குரூப்போட டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன். வாட் இஸ் குரூப்? A non-empty set G with the binary operation star is called a group. The following conditions are held: closure, associative, identity, inverse element. ஸோ இந்த பேர் ஆஃப் வந்து உங்களுக்கு குரூப்பாக இருக்கும். ஒரு எலமெண்ட், ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு எலமெண்ட் இன்வெர்ஸ் வந்து ஏ டேஷ் ஆர் ஏ இன்வெர்ஸ் டினோட் பண்ணுவோம். ஒரு குரூப் வந்து ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட்டாக இருந்தால் அந்த செட்டுக்கு ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் பண்ணி கார்டினாலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஃபைனைட் கார்டினாலிட்டியாக இருந்தால் ஆர்டர் ஆஃப் குரூப் வந்து என்ன டினோட் பண்ணுவோம். ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரூப் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ரிங் ஆஃப் கொட்டனியன்ஸ் ரொம்ப முக்கியமான குரூப்பு. ஜி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே, ப்ளஸ் ஆர் மைனஸ் கே. இது வந்து குரூப் ஆஃப் ரியல் கொட்டனியன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து என்னென்ன குரூப் பாசிபிலிட்டிஸ் இருக்கு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ பேஜஸ் இருக்கும் தெரியுமா? ஸோ டோட்டலாக 98 பேஜுக்கு குரூப் தியரி மட்டும். ஸோ குரூப் தியரி மட்டும் டிஸ்கஸ் பண்ணி நீட்டாக கொடுத்துருவேன். ஸோ ஒன்ஸ் இது இருந்துட்டா போதுங்க உங்களுக்கு. இது ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியல். அதான் நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். யூஜிபிஜி காமன் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொரியர் போட்டுருவேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17 kg பார்சல், அது ஃபுல் செட்டு வந்துடும் உங்களுக்கு. ஸோ பி குரூப்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாத்தையும் பேசியிருப்பேன். ஓகே, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் அப்லியன் குரூப் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுதான் எங்கள் ஸ்டடி மெட்டீரியல். நிறைய பேர் சாம்பிள்ஸ் அனுப்புங்க சார், சாம்பிள்ஸ் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து லீனியர் அல்ஜிப்ரா. லீனியர் அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா தனியாக குரூப் தியரியிலே இப்போ நம்ம அல்ஜிப்ரா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா இருக்குது பார்த்தீங்களா, அல்ஜிப்ரா பார்ட்டை குரூப்பு லீனியராக பிரிச்சுட்டோம். ஸோ லீனியர் அல்ஜிப்ராவில் இதெல்லாம் இருக்கும், தெரியுதுங்களா? இது எல்லாமே லீனியர் பார்ட்டு. ஸோ வெக்டார் ஸ்பேஸ்னா என்ன டெஃபினேஷன், வெக்டார் ஸ்பேஸ்னால் எப்படி இருக்கும் அதனுடைய டெஃபினேஷன் அப்படியே கொடுத்துட்டு வரோம். ஓகே, இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பேக்கேஜுக்குள்ளே போட்டு கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணிடுவேன். உங்களுடைய ஒர்க் என்னன்னா நீங்கள் இதை படிக்கணும். ஸோ இந்த கான்செப்டையும் நான் டெய்லி ப்ராப்ளமும் டீச் பண்ணி போடுவேன். ரேண்டமாக தான் போடுவேன், ஃபுல்லாக சால்வ் பண்ணிட மாட்டேன். ஓகே, ரேண்டமாக கொடுத்து இந்த கான்செப்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா டிஸ்கஷன் போட்டு டப்புன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். டெய்லி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னதான் வீடியோ கொடுத்துக்குறோம் அப்படின்றத பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், நோட் போட்டு டெய்லி எழுதணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப்போடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்.
அல்ஜிப்ரா ஆர்மும் புக்கையும் ஐஎன் எஸ்டனையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தை. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது. வெக்டார் ஸ்பேஸோட எக்ஸாம்பிள்ஸ், பேசிஸு, ஸோ எதெல்லாம் சஸ்பேஸாக வரும், எதெல்லாம் சஸ்பேஸாக வராது அப்படின்றத A to Z நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய வீடியோஸும் நிறைய சஸ்பேசஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் படித்து தான் நான் வந்து சிஎஸ்ஐஆரே கிளியர் பண்ணேன். சிஎஸ்ஐஆர் ஜேஆர்எஃப் கிடைச்சது அப்படின்னா, ஸோ நானாக ஓனாக என்னுடைய மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணி நானே ரெடி பண்ணி அதை படித்து கிளியர் பண்ணது தான் என்னுடைய ஜேஆர்எஃப். ஓகே, ஸோ நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போடுவேன். சார் இது யூஜிடிஆர்பிக்கு ஒர்த்தான மெட்டீரியல். ஓகே, ஸோ நல்லா சொன்னேன், யூஜிக்கும் பிஜிக்கும் காமனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் அனுப்பிடுவேன். எம்சிக்யூஸ் வந்துடும், டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா நீங்கள் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து இது வந்து அல்ஜிப்ராக். இது எவ்வளோ பேஜ் சார்? 196 பேஜ் லீனியர் அல்ஜிப்ரா மட்டும். ஃபர்ஸ்ட் குரூப் தியரிக்கு வந்து 98 பேஜ், லீனியர் அல்ஜிப்ரா பார்த்தீங்க அப்படின்னா 196 பேஜ். ஸோ கண்டென்ட் ஓரியன்ட் பற்றி பார்த்தீங்கன்னா 192 பேஜ். ஓகே, ஸோ எல்லாமே கொடுத்துருப்பேன். வாட் ஆர் த ஆப்ரேட்டர்ஸ் அவைலபிள், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், இந்த டைரக்ட் சைக்கிளுக்கு டைரக்ட் ப்ராடக்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. A to Z இதில் எல்லாமே இருக்கும். அடுத்து ரிங் அண்ட் ஃபீல்டு தியரிக்கு தனியாக ஒரு மெட்டீரியல். இது வந்து ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி. இதுவுமே உங்களுக்கு வந்து புக் பைண்டிங்கில் கொடுத்துருவேன். ஸோ பைண்டிங்கில் வந்துடும். இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஹேண்ட் ரிட்டன் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஹேண்ட் ரிட்டனே உங்களுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே எல்லா ஏரியாவுமே நீட்டாக கொடுத்துருப்பேன். ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி A to Z நீங்கள் பார்க்கலாம். எதெல்லாம் ரிங்கு, எதெல்லாம் ரிங் இல்லை, இதெல்லாம் இன்டெக்ரல் டொமைன், இதெல்லாம் இன்டெக்ரல் டொமைன் இல்லை, இதெல்லாம் காமியூட்டேட்டிவ் ரிங், இதெல்லாம் காமியூட்டேட்டிவ் ரிங் இல்லை அப்படின்றத மொத்தமும் சொல்லியிருப்போம். இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுப்பேன். கண்டிப்பாக கொடுத்துட்டு வருவோம். இதுக்கப்புறம் தான் இருக்குது எல்லாமே வீடியோஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரியல் தியரி. ரியலுக்கு தியரி மட்டும் தனியாக போட்டிருக்கேங்க. ரியல் தியரி மெட்டீரியல் பாருங்கள், ரியல் தியரி. ஸோ ரியல் தியரியில் எல்லாமே பேசியிருப்பேன். ரியல் தியரியில் பேசிக்ஸ்லேருந்து ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை, ஸோ எல்லாமே ரியல் தியரி கான்செப்ட். இதான் ரியல் தியரிக்கான ஸ்டடி மெட்டீரியல். ஸோ வந்து முதல்ல செட்ஸ் என்ன, எலமெண்ட்னா என்ன, எலமெண்ட்டுக்குள்ளே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆர்டர் ஃபீல்டுனா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குது, ஒரு நம்பர் பாசிட்டிவ் இன்டிஜருக்கான சொன்ன டெஃபினிஷன் என்ன, ஓகே, ப்ரைம் நம்பர்னா என்ன, ப்ரைம் நம்பர் டெஃபினிஷன் என்ன, ஈக்குவலியன் டொமைன்ஸ்னா என்ன. ஸோ A to Z என்ன பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இண்டக்டிவ் செட்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன். வாட் இஸ் இண்டக்டிவ் செட், வாட் இஸ் அப்பர் பவுண்ட், வாட் இஸ் லோயர் பவுண்ட், வாட் இஸ் லிமிட் சுப்ரீமம், வாட் இஸ் லிமிட் இன்ஃப்ரீமம், வாட் இஸ் ஆக்சிமம் பிரின்சிபல், லீஸ்ட் அப்பர் பவுண்ட், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எல்லாத்தையும் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 152 பேஜ் ரியல் தியரி மட்டும். மொத்த தியரி பாட்டு உள்ள இருக்கும். நீங்கள் ரியலில் நீங்கள் எந்த தியரி பாட்டு கேட்டாலும் அந்த தியரி பாட்டு இது உள்ள இருக்கும். ஓகே, நீங்கள் பிஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஃபுல் செட்டு காம்போ ஸ்டடி மெட்டீரியல் கேளுங்க, அப்படியே பேக்கேஜ் போட்டு அனுப்பிடுவேன். பாலிடெக்னிக் படிக்கிறீங்களா, ஃபுல் செட் பேக்கேஜ் காம்போ பேக்கேஜ் கேளுங்க, அப்படியே அனுப்பிடுவேன். யூஜிடிஆர்பிக்கு அப்படியே ஃபுல் செட்டு காம்போ பேக்கேஜ் கொடுங்க சார் அப்படின்னா நான் காஸ்ட் சொல்லுவேன். ஜஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பினா போதும், உங்கள் அட்ரஸுக்கு கொரியர் போட்டுருவேன். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் தியரிக்கான கண்டென்ட், வெறும் ரியல் தியரி. ஓகே, ஸோ இதுக்குள்ளே ஃபூரியர் எல்லாத்தையும் கேட்டுருவேன், கம்ப்ளீட்டாக இருக்கும். இதெல்லாம் ஃபூரியர் தான் இல்லை. நெக்ஸ்ட் ரியல் சால்வ்டு ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து ரியல் சால்வ்டு ப்ராப்ளம் மட்டும் வந்து புக்லெட், ரியல் சால்வ்டு ப்ராப்ளம் மட்டும். ஸோ மொத்த ரியல் சால்வ்டு ப்ராப்ளம் என்ன பண்ணியிருப்பேன். ப்ராப்ளம்ஸ் ரியலுக்கு ப்ராப்ளம் மெட்டீரியல் தான் இதான். சிஎஸ்ஆர் படிக்கிறவங்களா இதை வாங்கி படிங்க. ரியல் சால்வ்டு ப்ராப்ளம் புக் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னா அதை நான் தனியாக காஸ்ட்டு சொல்லுவேன். நீங்கள் அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் போட்டு விட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டு விட்ருவேன். ஓகே, இது வந்து ரியல் சால்வ்டு ப்ராப்ளம். சிஎஸ்ஆர் படிக்கிறவங்க காம்ப்ளெக்ஸு, ரியல், ODPDE, ஓகே, இது போல் இருக்கிற ஒரு நான் மேஜர் மெட்டீரியலும் மேஜர் மெட்டீரியலும் வாங்கி படிங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அடித்து நொறுக்கியிருக்கேன். A to Z லிமிட் பாயிண்ட்னா என்ன, க்ளோஸ் செட்னா என்ன, ஓப்பன் செட்னா என்ன, ஸோ A to Z இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ ரொம்ப முக்கியமான மெட்டீரியல், ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியல். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் ரசித்து எழுதின கண்டென்ட் புத்தகம் அது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. இது பாருங்கள், அன்பவுண்டட் சீக்வன்ஸு, பவுண்டட் சீக்வன்ஸு, ஆசிலேட்டரி சீக்வன்ஸுக்குலாம் எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது அன்பவுண்டடு, இது பவுண்டடு, இது ஆசிலேட்டரி, இதுவும் பவுண்டட் சீக்வன்ஸ், ஆசிலேட் ஃபைனைட்லி.
ஸோ எல்லாமே இருக்கும். ஒரு பவுண்டட் கன்வர்ஜன் சீக்வன்ஸ், பவுண்டட் நாட் கன்வர்ஜன் சீக்வன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் உள்ள இருக்கும். இதெல்லாம் நான் கிளாஸ் கொடுப்பேன். ஸோ 1 by 1 என்னுடைய கிளாஸஸ் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, பாஸ்ட் 1 மந்த்தாக நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டேன் யூஜிடிஆர்பிக்கு. அதை போயிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி 1 by 1 ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கிளாஸே தேவையில்லைன்ற ஒரு அகாடமியில் போயிட்டு உட்காந்து படிக்கணும் அவசியம் இல்லை. நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி டெஸ்ட் அடிங்க, டெய்லி எம்சிக்யூஸ் படிங்க, நான் சொல்ற மெட்டீரியல்லாம் படிங்க. அவ்வளோதான். போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிள். போஸ்டிங்ன்றது அசால்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு 110 நாள் இருக்கா, 110 நாள் டார்கெட் பண்ணுங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே, ஒவ்வொரு டேவும் என்ன பண்ணுவேன், டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அனுப்பிட்டே இருப்பேன். கன்வர்ஜன்ஸ் ப்ராப்பர்ட்டி பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் ஒத்திப்பீங்க. எங்கடா இது, எப்படா எழுதியிருக்காங்க, இதெல்லாம் செமடா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பாருங்க, காட்சி ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம், அதோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஓகே, காட்சி ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம் எப்படி அப்ளை பண்ணணும், காட்சி ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம் எப்படி அப்ளை பண்ணணும், அதோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம், காட்சி செகண்ட் லிமிட் தியரம், இதெல்லாம் வீடியோ கொடுக்க போறேன். ஓகே, பாருங்க, காட்சி ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம் பாருங்க, சிம்பிளா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க அப்ளை பண்ணா போதும். என்ன சொல்லுது, காட்சி ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம், லிமிட் n tends to infinity an equal to l. The limit n tends to infinity a1 plus a2 plus and so on an ஓட வேல்யூ வந்து l ன்றாங்க. ஸோ ஒரு சீக்வன்ஸோட எந்த லிமிட் பார்க்கறது இந்த ஆவரேஜ் n ஆவரேஜ் சீக்வன்ஸுக்கு ஈக்குவல்ன்றாங்க. இங்க பாருங்க 1 by n இருக்கா, 1 by n ஃபார்மேட்ல இருக்கு. இது a1, இது a2, a3, a4 and so an. ஸோ லிமிட் எடுங்க 0. ஏன், nth டேர்ம் இதுதான். ஸோ nth டேர்ம் லிமிட் தான் இந்த என்டையர் சீக்வன்ஸோட லிமிட். அப்போ வேல்யூ என்ன ஆயிடுது உங்களுக்கு 0. அப்போ லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ் இஸ் 0. அதே போல இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். என்னன்னா நீங்க என்ன ரிமூவ் பண்ணிக்கணும், n ஸ்கொயர் காமன் அவுட் பண்ணிட்டு 1 by n காமிச்சு நீங்க போடணும். ஓகே, இது வந்து ரியல் சால்வ்டு ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுதாங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய மெட்டீரியல் இதுதான். ஸோ கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ சாம்பிள்ஸ் வேணுன்றவங்க இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வாங்குங்க. அதே போல் எம்சிக்யூ புக்லெட் நான் உங்களுக்கு 3 புக்லெட் சொல்லியிருந்தேன். அதுவுமே இந்த ஃபுல் பேக்கேஜ் மெட்டீரியல் கூட வந்துடும். எம்சிக்யூ புக்லெட் இதுதான். ஓகே, இது வந்து எம்சிக்யூ புக்லெட். இது எல்லாமே வீடியோ கொடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ நான் வந்து மொத்தத்தையும் சால்வ் பண்ணி வீடியோ கொடுக்க மாட்டேன். நீங்களே என்னை ஃபாலோ பண்ணணும். நான் கொடுக்குற ஐடியாஸை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, நான் அதுக்கு தான் சொல்கிறது. எம்சிக்யூ புக்லெட்டு 3 புக்லெட் தனியாக வரும். 6000 ப்ராப்ளம் கலெக்ஷன் டீட்டெயில் சொல்யூஷன் போட்டிருப்பார். டெஸ்ட் பேட்சுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் வந்துடும். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்தாலும் படிச்சுக்கலாம். இல்லை எம்சிக்யூஸ் நான் ஃபாலோ பண்ணிப்பேன் அப்படின்றவங்களுக்கும் எம்சிக்யூஸ் தனியாக கொடுத்துட்றேன். ஸ்டடி மெட்டீரியலோட வேணுன்றவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நான் தனியாக கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.